ஜாலி மூட். ஒரு வயல்வெளியில் ஆடும் மாடும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ஆட்டுக்கு ஒரு சந்தேகம் எழுந்துச்சான். அது என்ன சந்தேகம்னா, என்னோட காலம் மாடோட காலம் ஒரே மாதிரி தானே இருக்கு, அப்போ யாருடைய கால் ரொம்ப அழகான காலன்ற சந்தேகம் அந்த ஆட்டுக்கு எழுந்துச்சா. உடனே அந்த ஆடு இந்த சந்தேகத்தை மாட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சா. அதுக்கு அந்த மாடு ரொம்ப பெருமையா சொல்லிச்சான், இதுல என்ன சந்தேகம், என்னோட கால் தானே எப்பவுமே அழகு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிச்சான். அதுக்கு ஆடு சொல்லிச்சான், அது என்னால் ஒத்துக்கவே முடியாது, என்னுடைய கால் தான் அழகு இப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களுடைய கால் தான் அழகுன்னு சொல்லி சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் அந்த வழியில் ஒரு நாய் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்து ஆடும் மாடும் பேசாமல் நாய்க்கிட்டேயே போய் கேட்கலாம், யாரோட கால் ரொம்ப அழகான கால்னு சொல்லி ரெண்டு பேரும் நாய்க்கிட்ட போய் கேட்க போனாங்களாம். அப்போ அந்த ஆடு கேட்டுச்சான், ஏய் நாயே நாயே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்று ஆடு கேட்டுச்சா. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சா, ஏய் கண்டிப்பா, ஏன் முடியாது, என்னால முடியும், என்ன சந்தேகம்னு சொல்லுங்க என்ன அந்த நாய் கேட்டுச்சா. அதுக்கு அந்த மாடு சொல்லிச்சா, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற நம்ம ரெண்டு பேரோட காலில் யாரோட கால் ரொம்ப அழகான காலுன்னு நீ ஏன் சொல்லுப்பா என்ன மாடு சொல்லிச்சா. அதுக்கு நாய் சொல்லிச்சா, நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன், அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்களோட கால் தான் அழகான காலுன்னு நாம் ஒத்துக்கொள்ளுவோம் இப்படின்னு அந்த நாய் போட்டி விதிமுறைகளை சொல்லி இந்த போட்டிக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களான்னு கேட்டுச்சா. அதுக்கு ஆடும் மாடும் நாங்கள் சம்மதிக்கிறோம்னு சம்மதம் சொல்லிச்சா. என்ன போட்டின்னு சொல்லுன்னு மாடு கேட்டுச்சா. அதுக்கு நாய் சொல்லிச்சா, அதோ பாருங்க மலை உச்சி, அந்த மலை உச்சியை யார் போய் முதல்ல தொட்டுட்டு வாரீங்களோ அவங்க தான், அவங்களுடைய கால் தான் அழகான காலுன்னு சொல்லி அந்த போட்டி விதிமுறைகளை சொல்லி முடிச்சுதாம். இவங்களுக்குள்ள நடக்க போற இந்த போட்டியை கேள்விப்பட்ட மத்திய விலங்குகள் எல்லாம் போட்டியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்களாம். அப்போ நாய் போட்டி ஆரம்பிச்சு 1 2 3 கோன்னு சொல்லி விசில் அடிச்சுதா. மாடும் வெற்றி பெறணுமன்றதுக்காக ரொம்ப வேகமா அந்த மலை உச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா அதுல என்ன சோகம்னா, அந்த மலை உச்சிக்கு போற வழியில நிறைய கற்களும் முள்ளுகளும் நிறைஞ்சிருந்துதாம். பாவம் அந்த ஆட்டோட காலையும் மாட்டோட காலையும் அந்த முள்ளும் கல்லும் குத்தி ஒரே ரத்தம் வந்துச்சாம். அதை பார்க்கவே மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் இவங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. கல்லு குத்தினாலும் பரவாயில்லை, முள்ளு குத்தினாலும் பரவாயில்லைன்னு தாங்க வெற்றி பெறவே வேணும்னு நினைச்சு ரெண்டு பேரும் அதை பொருட்படுத்தாம மலை உச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஓட முடியாமவே போச்சுதாம். ரொம்ப வலியே இருந்துச்சுதாம். அவங்களோட காலில் ஏற்பட்ட காயத்தையும் பொருட்படுத்தாம நாங்கள் எப்படியாச்சும் வெற்றி பெற வேணும்னு நினைச்சு ஓடினதால அவங்க ரெண்டு பேராலையும் அந்த மலை உச்சியை அடைய முடியாம பாதியிலேயே அந்த மலை உச்சியிலிருந்து சறுக்கி விழுந்துட்டாங்களாம். இதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பதறி போய் ஆட்டையும் மாட்டையும் காப்பாத்துறதுக்காக ஓடி போனாங்களாம். இதை பார்த்த அந்த நாய் என்ன செஞ்சிச்சு தெரியுமா, நின்னா தப்பாயிடுமான்னு நினைச்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டுதான். அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டையும் மாட்டையும் காப்பாற்றி ஆட்டுக்கு மாட்டுக்கும் ரொம்ப அறிவுரை சொன்னாங்களாம். ஆடு மாடு இங்கே பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடாமல் நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக வாழணும்னு சொல்லி அறிவுரை கூறிச்சுதுங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.